அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொன்னேரி தொகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கும்மிடிப்பூண்டி தொகுதியின் நிலவரத்தை நாம் பார்த்தோம். அடுத்ததா பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தொகுதி. அந்த தொகுதியினுடைய புவியியல் அமைப்பு, வரலாறு அப்படின்னா சுருக்கமாக நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பொன்னேரி சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான தொகுதி. புகழ்பெற்ற பழவேற்காடு ஏரி இருக்குது. மீஞ்சூர் மாதிரி மீனவர்கள் சமுதாயமும் இருக்காங்க. மீஞ்சூர் இருக்குது, அந்த பகுதியில் வரும். ஸோ மிக சிறப்பான தொகுதி. விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. பாரம்பரியமாக வந்து 2 கட்சியும் மாறி மாறி ஜெயிச்சு வந்திருக்க ஒரு தொகுதி தான் இது. தொடர்ச்சியாக அதிமுக 3 வாட்டி ஜெயித்தாங்க. போன வாட்டி வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு துரை சந்திரசேகர் ஜெயிச்சிருக்காரு. நிறைய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அவரும் கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 10% வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார். ஆனால் இந்த சென்னை மண்டலத்தில் அதிமுக தோல்வியுற்ற தொகுதியில் மிக குறைவான வாக்கு தோற்ற தொகுதி பொன்னேரி. ஸோ அதுக்கு முன்னாடி 2 முறை பாலராமன் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் பொன்ராஜான்னு ஒரு ஏடிஎம்கே, தொடர்ச்சியாக ஏடிஎம்கே கிட்ட 3 வாட்டி இருந்தால் அதுக்கப்புறம் இங்கே வந்துருக்கு. இது அதே போல் இங்கேயே வழக்கம் போல் வந்து ஆதிராவிட மக்கள், வன்னியர் மக்கள், முதலியார் சமுதாய மக்கள்லாம் அதிகமாக இருக்காங்க. மீனவர் குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்காங்க. அவங்க பாரம்பரியமாக வந்து எம்ஜிஆரோட ரசிகர்களாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து மாறி எல்லா கட்சிக்கும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ ஆதி திராவிடர்கள் 45% பேர், முதலியார் 17%, மீனவர் 13%, வன்னியர் 7%, பிற சமூகங்கள் 17% அப்படிங்கிற அளவுக்கு அங்கே சமூக ரீதியாக வாக்குகள் இருக்குன்னு கொடுத்துருக்குறீங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம இந்த முக்கிய அந்த வாக்காளர் அந்த பிரிவுகளை வந்து நம்ம பார்க்கலாம். 2,48,917 ஒட்டுமொத்த வாக்காளர்கள். அதில் 41 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ள உட்பட்டவர்கள் 35.2%, இளைஞர்கள் 18லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் 45.7%, பெண் வாக்காளர்கள் இங்கேயும் பாதிக்கு மேலே 51.3% இருக்கிறதா நமக்கு டேட்டா சொல்லுது. இது என்ன விதமான ஒரு இம்பாக்டை பொன்னேரிக்குள்ளே ஏற்படுத்துது? அதான் இந்த லாஸ்ட் இதில் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த 18 to 40 இல்லையா, 41 to 60 பார்க்கும்போது அவங்க 35.2 தான் இப்போது இந்த இதில் இருக்குது. போனதில் பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 40+ இருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த இதுலையும் பார்க்கும்போது இளைஞர்கள் வாக்கு ரொம்ப அதிகமாக 45.7 இருக்குது. பெண் வாக்காளர்கள் 51 இருக்காங்க. இதில் அகைன் இந்த இதில் 2 பேர் தான், அந்த 35 + 45 18லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு பாதி, இந்த 18 to 40 45%, 41 to 60 வந்து 30% மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அகைன் இந்த 18 to 40 வந்து ஒரு ஜென்சி கேட்டகரியாக எடுத்திங்கன்னா அதோட தாக்கம் விஜய் எந்த அளவுக்கு பிரிக்கிறாருங்கிறது இதில் ஒரு மிகப்பெரிய அந்த இன்னொன்று நம்ம நேயர்களுக்காக சொல்லலாம். இது கூட்டத்தொகை 100 வராது. ஏன்னா இது நம்ம வகைப்படுத்தலுக்குள்ள ஒரு வகைப்படுத்தலுக்குள்ள இருக்க வகை, அதனால இது 100ன்னு கூட்டத்தொகை வராது. நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய சதவீதம் வேற எண்ணத்தின் அடிப்படையில். ஓகே, தொடர்ந்து. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், டைப்பிக்கல் எரர் எங்கள் டீம் கொடுக்கும்போது டைப்பிக்கல் எரர். அதில் என்ன, போன முறை கும்மிடிப்பூண்டி வந்து தனி தொகுதியாகும், பொன்னேரியை வந்து பொது தொகுதி மாதிரி போடுறாங்க. ஆக்சுவலாக பொன்னேரி தான் தனி தொகுதி. ஓகே, ஃபைன், அது மக்களும் புரிஞ்சுப்பாங்க. தொடர்ந்து இந்த வாக்காளர் அடையாளங்களை அந்த வகைப்படுத்துதலை நம்ம பார்த்துட்டோம். சொல்லப்போனால் 41லேருந்து 60, 18லேருந்து 40 ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க. 2 பேரும் தான் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடியவங்க. இப்போ பொன்னேரி தொகுதியினுடைய மிக முக்கியமான மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குது, தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்னு? எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை முக்கியமாக வந்து நம்ம அதானியை போர்ட் பிரச்சனை. அந்த புலிக்காட்டு ஏரி சுற்றி ஒரு 5000 ஏக்கர் வந்து மீனவர்கள், அதாவது பழவேற்காடு ஏரியை சுற்றி 5000 ஏக்கர் மீனவர்களோட இடத்த வந்து அரசு கையகப்படுத்த முயற்சி பண்ணது. அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வழக்கம் போல் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற பகுதி. தொழிற்பேட்டை விரிவாக்கம்ன்றது வந்து அவசியம் என்றாலும் அங்கே பூர்வக்குடி மக்களுக்கு அது மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனை ஏற்படுத்து. குடிநீரை வந்து மாசுபடுத்துது, காற்றை மாசுபடுத்துது. இது தொடர்ச்சியாக நிறைய இருக்குது. இளைஞர்கள் வந்து திசை மாறி போகிற சூழ்நிலை அங்கே நிறைய இருக்குது. அதாவது ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதி நிறைய இருக்கிறதுனால ஸோ போதை பழக்க நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ அது மிகப்பெரிய தாக்கம் இருக்குது அந்த இடத்துல. அதே போல் குடிநீரில் வந்து குடிநீர் பிரச்சனை அவங்க அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடல் சார்ந்த பகுதின்றதுனால அவங்க அது நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து போக்குவரத்து பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. உட்கரை கிராமங்களுக்கெல்லாம் போக்குவரத்து வசதிகள் பண்ணி கொடுக்கணும்னு மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. எங்ககிட்ட இருக்க டேட்டா படி அதுதான் நாங்கள்
களத்தில் சந்திச்சதில் தெரிய வந்தது. இதுக்கு நிறைய உதவிகள் மாலை முரசு நிருபர்கள் நேரடியாக கூட இருந்து துணை புரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கும் சேர்த்து நன்றி. 180 நிருபர்கள் இந்த இதில் பங்கேற்று இருக்காங்கன்னு போது அது மிகப்பெரிய தாக்கத்தையும் இங்கே இந்த சர்வேல கொடுத்துருக்கு. நிச்சயமா மக்களுக்கு எல்லா தகவலும் சென்று சேரணுங்கிறது தான் ஒரே நோக்கமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம இப்போ பொன்னேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், காங்கிரஸினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதியும் இப்போ அவங்க கேட்டிருக்கிறதான செய்திகளும் வருது. ஒட்டுமொத்தமாக 15 சட்டமன்ற உரைகள், மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் 4 முறை, கேள்வி நேரம் 11 பங்கேற்றிருக்கிறாரு. இந்த செயல்திறன் எப்பவுமே வந்து ஒரு எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியா இல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் உட்கார எம்எல்ஏக்களுக்கு கேள்வி நேரத்தின் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஆளுங்கட்சியை குறை சொல்லி அவங்க எம்எல்ஏக்களே பேச மாட்டாங்க. அதனால போனாட்டி பார்த்தீங்கன்னா திரு டிஜே கோவிந்தராஜன் 9 உரைகள், இவருக்கு வந்து 15 உரைகள் இருக்குது. 2 மானிய கோரிக்கை தான் அவர் பேசினார். ஏன்னா அவங்க உறுப்பினர்கள் அதிகம், அதனால் குறைவாக பேச வாய்ப்பு கிடைக்கும். இவங்க உறுப்பினர் குறைவாக இருக்கிறதுனால இவருக்கு 4 முறை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் எல்லா பிரச்சனையும் பேசியிருக்காரு. 18 பேரில் இவர் ஒருத்தர், அதில் இவருக்கு நல்லா பேசியிருக்காரு. வழக்கறிஞராக இருந்ததுனால அவர் எல்லா அமைச்சர் கூட நல்லுறவு இருந்ததுனால அவர் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காரு. ஓகே, அடுத்ததாக 2021 தேர்தல் முடிவு, இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்தல் முடிவுகள் முதல்ல அதை நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். இதில் என்ன செய்திகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட வாக்கு வித்தியாசங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது வெறும் 10,000க்கு கீழே இருக்க ஒரு வாக்கு வித்தியாசம் உள்ள ஒரு தொகுதி. இதில் பார்த்தோம்னா இதில் இவங்க 94 அப்படிங்கிற வகையில் துரை சந்திரசேகர் வாங்கியிருந்திருக்காரு. வாக்குப்பதிவு அகைன் இங்கேயுமே பார்த்தோம்னா அந்த தொகுதியை விட இதில் இன்னும் கொஞ்சம் அதிகம், அதாவது 82.7% வாக்கு சதவீதம். ஸோ தமிழ்நாடு வந்து 1, 2, 3ன்னு வரும்போது அங்கே வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ரொம்ப அதிகமான வாக்கு சதவீதம், தமிழ்நாடு ஆவரேஜை விட அதிகம். ஸோ அப்படிங்கும்போது பார்க்கும்போது இங்கே நாம் தமிழர் கட்சி பார்த்தோம்னா இங்கே வந்து அவங்க நியர்லி ஒரு 10க்கு கீழே நியர்லி 10 வரைக்கும் வந்திருக்காங்க, 9.10ங்கிற வகையில். ஸோ அது ஒரு சதவீதத்தின் அடிப்படையில் அவங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இதில் நாம் தமிழரோட தாக்கம் மிகப்பெரிய தாக்கம் பொன்னேரியில் கண்டிப்பாக. ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்க வித்தியாசம் 10,000 ஓட்டு தான், 9,500 ஓட்டு தான், 20,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களே தாக்கம் வந்து கண்டிப்பாக அன்னைக்கு இருந்த ஆட்சிக்கு எதிரான இருந்த மனநிலையில் வந்து இவங்களுக்கும் ஓட்டு நிறைய கொண்டு வந்து சேர்த்து இருக்கு. அதாவது திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அங்கே நின்றது வந்து காங்கிரஸ். ஸோ தமிழ் தேசிய வாக்குகள் அங்கே இருக்குது. அந்த வாக்குகளை முழுமையாக நாம் தமிழர் அறுவடை பண்ணியிருக்கு அந்த டைமில். ஓகே, இப்போ சிறுநீயம் பலராமன் தான் இப்பயும் அதிமுகவில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தோல்வியை தழுவினவர். இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். 2026 பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்பாக 2024 2021 பூத் ஷிஃப்ட் எப்படி நடந்திருக்கு, 2024 தேர்தல் முடிவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல 2021 வலுவான பூத், பலவீனமான பூத், வாக்குச்சாவடிகள் அப்படின்னு பிரித்தோம்னா யாருக்கு என்ன விஷயங்களை அப்போ சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 125 பூத் வந்து திமுகவுக்கு வலுவாகும், அதிமுகவுக்கு 84 பூத்து, இவங்களுக்கு நாம் தமிழருக்கு 18 பூத்து. ஸோ இவங்க இதில் என்னென்னா இவங்க தாக்கம் ஏற்படுத்துது இல்லைங்களா, ஒரு வாக்குகள் 2 வாக்குகள்ன்றது அது எல்லாமே இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எம்என்எம்னு இருந்தது, மக்கள் நீதி மையம் இருந்தது. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3% ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக இம்பேக்டை கிரியேட் பண்ணது யாருன்னா நாம் தமிழர் கட்சி இங்கே கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். வரப்போகிற தேர்தலில் வந்து புது கட்சிகள்லாம் வந்திருக்கு, அதனால நிறைய தாக்கம் உருவாக வாய்ப்பு இருக்குது நிறைய தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்குறோம். இது திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்டு வர்றதுனால ஏற்கனவே சசிகாந்த் செந்தில், பொன் பாலகணபதியினுடைய ரிசல்ட்டை நம்ம குடிப்பூண்டியில் பார்த்தோம். பொன்னேரியில் என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கிறாங்க 2024? ஸோ பொன்னேரியில் பார்க்கும்போது அகைன் இங்கே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது 67,982 வரைக்கும் அங்கே மொத்தமாக பார்க்கும்போது வேறு, பட் இங்கே இருக்கும் பார்க்கும்போது இதோட வாக்கு வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கரண்ட்டாக இருக்கிற டிஎம்கே வந்து இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட வாக்குகள் பிரிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்விங் வந்து இங்கே வந்து அதிகபட்சமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது ஸ்விங்கோட ஓட்டை நாம் தமிழரும் மிகப்பெரிய அளவில் எடுக்கிறாங்க. ஏன்னா இங்கே அவங்க அதிக வாக்குகள் இருந்தாங்கனால. அதே மாதிரி விஜயோட வாக்குகளும் இங்கே அதிகமாக பிரிக்கப்படும். ஸோ பிரிக்கப்படுங்கிற பட்சத்தில் இங்கே
ஒரு சந்தர்ப்பம் ஒரு மிகப்பெரிய இழுபறியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் அதை ரைட். 24 முடிவுல பார்த்தோம். இனி 26 கணிப்புகள் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போறோம். ஏற்கனவே அதிமுக தரப்புல இருந்து சிறுனியம் பலராமன் அவரே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக தரப்புல இருந்து இன்னும் அது கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிறதா, திமுக வேட்பாளர் பட்டியலும் இன்னும் வரல. இருப்பினும் அந்த தேர்தல் கணிப்பு நம்ம என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 2026 தேர்தல் கணிப்புல திமுக கூட்டணிக்கு 35லேருந்து 37%, அதிமுக கூட்டணிக்கு 41லேருந்து 43% வந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறீங்க. இது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் 26 தேர்தல் களத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அகைன் விஜய் வந்து களத்தில் நிற்கிறதுனால, அதாவது மீனவர் சமுதாயமாக இருக்கட்டும், ஆதிதிராவிட சமுதாயமாக இருக்கட்டும், இளைஞர்கள், பெண்கள் அனைவரின் வாக்குகளிலும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து திமுக கிட்டேருந்து 10% வரைக்கும் அவர்கிட்ட ஸ்பாய்லராக இருக்கார். எப்படி அதிமுக கிட்ட இருந்து பிரிக்காம திமுக கிட்ட இருந்து பிரிப்பதற்கான காரணங்கள்? அதாவது அந்த கூட்டணியுடைய வலிமைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் வலுவான பகுதி, இதில் பொன்னேரியில் வந்து வலுவான கட்டமைப்பு உள்ளது. அந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்க. மொத்த மக்கள் தொகையில் 45% வந்து ஆதிராவிட மக்கள் இருக்க ஒரு பகுதி. ஸோ அதனால தான் இங்கே டேமேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து பெரும்பாலும் விஜய் நோக்கி திரும்புகிறாங்கன்றது களத்தில் இருக்க நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால அவங்க 10% வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாக்கு வந்து அங்கே டேமேஜ் ஆகுது. அதிமுக கூட்டணியில் இருக்கவங்களை பொறுத்திருக்கும் ஒரு ஹிந்துத்துவ ஐடியாலஜி இருக்கிற ஒரு கட்சி பிஜேபி, ஒரு கம்யூனிட்டி பேஸ் இருக்கிற ஒரு கட்சி அதிமுக கோர் ஓட் பேங்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன முறையே அதிமுக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நாம் தமிழர் இப்போ 20,000 ஓட்டு வாங்காமல் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருந்தா கூட அது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கும். ஏடிஎம்கே போன முறையே பக்கத்தில் தான் தோற்றுருக்காங்க. வெறும் 3% வாக்குகள் தான் தோற்றுருக்காங்க. எப்பவுமே இந்த 3% வாக்குகள்லாம் வந்து எப்போ வேணாலும் மாறும். ஸோ அவ்வளோ ஒரு எதிர்ப்பாளை இருக்கிற காலகட்டத்திலே 3% வாக்குகள்ன்றது ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து இந்த அலைன்ஸ் மேட்ரிக்ஸ் டிஎம்கேக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை அது வந்து 8% வரைக்கும் இருக்கதா நாங்கள் எங்களோட 5லேருந்து 8 வரைக்கும் களத்தில் இருக்குது. எப்பவுமே இது இருக்கும். அது சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா 96 டைமில் வந்து 15% வரைக்கும் இருந்தது. இப்போ 2011 வந்து ஒரு 9% வரைக்கும் வந்து இப்போ வந்து 5லேருந்து 8 வரைக்கும் வந்து அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஸோ அதை வந்து அதிமுகவுக்கு அறுவடை நடக்குது. அதில் வந்து பெரும்பாலும் அதிமுக நோக்கி வருது, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய் நோக்கி போகுது. சரி, பொதுவாக இது அரசியல் கேள்விதான். திமுக வந்து தங்களுடைய வெற்றி ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக சென்னை சுற்றிய மண்டலங்களில் அவங்க வலுவாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடிய யதார்த்தம். 21லையும் இதற்கு முன்பாக பார்த்த தொகுதி இதுலேயும் வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் 2 தொகுதிகளிலும் அதிமுக லீடில் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான கோர் வந்து விஜய் மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? நம்ம என்ன பண்ண போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எப்போவுமே இந்த தொகுதி வந்து இந்த முதல் 2-3 தொகுதிகள் கிராமப்புறம் சார்ந்த தொகுதிகள் அதிமுக நோக்கி சராசரியாக அதிமுக தான் அதிகமாக ஜெயிச்சிருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து திருவள்ளூர், ஆவடி, அம்பத்தூர், மாதவரம், அங்கே அதுக்கப்புறம் சென்னைக்குள்ளே போகும்போது மாறும், களம் மாறும். அந்த மாதிரி ஈவன் 2006லேயே ஜெயிச்ச தொகுதி. ஸோ அவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கிற டைமில் ஜெயிக்கிற தொகுதி. போன முறை அதுக்கு தான் சிறந்த உதாரணம். 3% வாக்குகள் மட்டும்தான் இதில் இருந்திருக்கின்றது. அது இல்லாமல் மிகப்பெரிய தாக்கம் விஜயோட தாக்கம் இங்கே மிக அதிகமாக இருக்குது. களத்தில் அந்த இளைஞர்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவின் மக்கள் நல திட்டங்கள் அனைத்துமே பெண்களையும் இளைஞர்களையும் நோக்கி மட்டுமே இருந்தது. லேப்டாப்பாக இருக்கட்டும், 1000 ரூபாய் கொடுக்குறது, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் எல்லாமே இவங்களை நோக்கி தான் இருந்தது. மகளிர் உரிமை தொகை எல்லாமே. ஸோ அதில் வந்து ஒரு டேமேஜ் நடக்குதுன்றது டைரெக்டாக டிஎம்கே அஃபெக்ட் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ அது ஒரு மெயின் ஃபேக்டர் நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்ட். ஓகே, இதில் வெற்றி வித்தியாசங்கிறது 5லேருந்து 15,000க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய? ஆமாம், அது பார்த்தீங்கன்னா 5லேருந்து 2லேருந்து 5% வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகே.